வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கான புதிய பார்வையாளராக இருந்திருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளுத்து கட்டிய ஸ்டாலின், அமைதி காக்கும் எடப்பாடி, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வீடியோ முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டிற்கான சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழகத்தில் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டது. ஏனெனில் இன்னும் சில மாதங்களில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கக்கூடிய சூழலில், இப்படி இருக்கக்கூடிய வேளையில் தொடர்ந்து 3 முறை பார்த்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பாஜக அரசால் நடத்தக்கூடிய இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை தொடர்ந்து புறக்கணிக்க வந்தார். இப்படி புறக்கணித்து வந்திருக்கக்கூடிய சூழலில் நடப்பாண்டு நடைபெற்ற இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாரு. இதற்கு எடப்பாடி தரப்பிலிருந்து, அதாவது நம்முடைய தமிழக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து புறக்கணித்து வந்த நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நடப்பாண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதன் அவசியம் என்ன, தன்னுடைய மகன் நலனுக்காகவும் தன்னுடைய குடும்ப நலத்திற்காகவும் இடி மற்றும் அமலாக்கத்துறை இவர்களுடைய ரைடு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. இதனுடைய விளைவாகத்தான் அவர் இந்த பொதுக்கூட்டத்திற்கு போயிருக்காரு, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. இதற்கு ஸ்டாலினோ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மதுபான ஊழல் வழக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்றதல்ல, இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நடைபெற்றது. அப்பொழுதுதான் எஃப்ஐஆரை பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்கு நாங்கள் ஏன் சமரசம் செய்ய வேண்டும் அப்படின்ற கேள்வியை தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். இது ஒரு நல்ல விஷயம் தான். இருப்பினும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஏற்புடையதா இல்லையா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய நலனுக்காக பாடுபடக்கூடிய இந்த திராவிட அரசு தமிழக மக்களினுடைய நிதியை கேட்டு பெறுவதற்காக மட்டுமே இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது. இதற்கும் பார்த்தீங்கன்னா மற்ற அந்த சப்பு கதை கட்டுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பதில் சொல்கிற இடத்துல இல்லை, அதற்கான நோக்கமும் கிடையாது, பேசுபவர்கள் 1000 பேசட்டும் அப்படின்ற வகையில் ஸ்டாலின் ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.